அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ஜும்மாவுடைய நாளில் கண்டிப்பாக ஒவ்வொரு முஃமினும் செய்ய வேண்டிய அமல்கள்: ஒன்று, குளிப்பது; இரண்டாவது, நகத்தை வெட்டுவது; மூன்றாவது, சிறந்த ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு செல்வது. அதேபோல் திரவியம், அத்தரு, சிறுமா இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம சிறுமா விட்டுக்கணும், அத்தரை பூசணும். நான்காவது, விரைவாக பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். ஐந்தாவது, மஸ்ஜிதுக்கு பள்ளிக்கு நடந்து செல்வதே மிகச்சிறந்ததாகும். ஆறாவது, ஜும்மாவுடைய குத்பாவை உன்னிப்பாக கேட்பது. அதேபோல் ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவது. ஏழாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் ஸலவாத் ஓதுவது. எட்டாவது, சூரத்துல் காஃப் ஓதுவது. ஒன்பதாவது, அதிகம் துவா செய்வது. பத்தாவது, குத்பாவை கவனமாக கேட்பது. ஏன்னா குத்பாவை வீணாக்கக்கூடாது. அதிகம் ஏன் துவா செய்யணும்னா, ஜும்மாவுடைய நாளில் ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் ஹதீஸோட கருத்து கடைசி மகரிப்லேருந்து அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் அந்த நேரத்தில் கேளுங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உங்களுடைய